அடுத்து பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்க பேப்பர் வந்து மெயின் பேப்பராக, அந்த பேப்பரில் எத்தனை வகையான பேப்பர் வந்து பப்ளிஷ் இருக்குது, அதாவது அதை ரெஃபரன்ஸாக வச்சு எத்தனை பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அதாவது இந்த ஒரு ஆர்டிக்கல் எடுத்தால் சைட்டேஷன் சொல்கிறாங்க தெரியுமா, எத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுருக்கு தான். எது அதோட மதர் பேப்பர், அதாவது பேரண்ட் அண்ட் சன் அண்ட் டாட்டர், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி லிங்க்டு பேப்பர் மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிராஃபிக்கலாக எப்படின்னு பார்க்குறேன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு ஏஐ டூல், அது பேர் சைட்டேஷன் ஜென்கோ இருக்கு பாருங்கள். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் தான். இது ஹெல்ப்ஸ் டு டிஸ்கவர் எது ரிலவெண்ட்டான பேப்பர், அதாவது எந்த பேப்பர் மெயின் பேப்பர், சீட் பேப்பர், எது வந்து பேரண்ட் பேப்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு சிக்கோ அப்படின்னு வரும், டிஸ்கவர் பேப்பர். இப்போது நீங்கள் ஜொட்டிரோ மூலியமாகவும் இது பண்ணலாம், ஜொட்டிரோ, மேன்லின். இல்லை நான் பேப்பரை சர்ச் பண்ணி பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எந்த பேப்பர் டைட்டில் வேணுமோ அந்த பேப்பர், நீங்கள் எந்த ஆர்டிக்கலை பற்றி எடுக்க போகிறீங்களோ அதுக்கான பேர் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் போகிறேன் பாரு. இப்போ நான் இந்த டைட்டிலில் நான் சர்ச் பண்ணுறேன்னா இந்த டைட்டிலில் இருக்க 2020, 22, 25 ரீசெண்டாக வந்து எல்லா வகை இயர், ஆத்தர் நேம், பப்ளிகேஷனாக ஜேர்னல்ஸ் நம்ம சொன்னால அந்த ஜேர்னல்ஸ் தான் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, பார்த்துங்க. இதில் எப்படி நான் அதை பார்க்கணுன்னா செலக்ட், எல்லா டைட்டிலும் செலக்ட் கொடுத்துங்க. ஆட் சீட்ஸ் ஆஸ் எ சீட் பேப்பர் அப்படி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது இந்த மாதிரி வரும், இல்லை இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக ஒன்று இயர் வைஸில் வரும், 2025 அதில் 4. இப்போ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக அது வரும். சீட் பேப்பர், சீட் மட்டும் காட்டும், ஸ்ட்ரைட்டாக சீட் பேப்பர் எது பேரண்ட் பேப்பரோ அதை மட்டும் காட்டும். ஓகேவா, ஒவ்வொரு இயருக்கும் எத்தனை பேப்பர் இருக்குன்னு காட்டும். ஓகேவா, இப்போது இது லைன் பை லைன், இயர் பை இயராக வரும். இதுவே நான் இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்க guys, நம்ம கொடுத்த இந்த பிளாக் கலருக்கு தான் ரெஃபரன்ஸ் எடுத்தது. இந்த இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலருக்கு தான் மெயின் பேப்பர். ஓகேவா, இந்த எல்லோ கலர் பேப்பர் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சீட் பேப்பர் தொடங்கி அது எந்த பேப்பரு அப்படின்னு உங்களுக்கு காட்டணும். நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரெட் ஃபீஸ்டிங். இந்த ஜேர்னல், இந்த ஆர்டிக்கிளில் தான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். இப்போது இதில் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது எதுன்னா, இந்த எல்லோ கலர் இருக்குது வந்து சீடு மெயின் பேரண்ட் பேப்பர், இந்த பிளாக் கலர் இருக்குது வந்து சைல்டு பேப்பர். அதை இந்த மெயின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சு இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிளாக் கலர் நம்ம மாற்றிக்கலாம். பேப்பர் சைட்டட் பை அதாவது இவங்க வந்து இதை பார்த்துட்டாங்க அந்த மாதிரி. ஓகேவா, இதே பேப்பர் ஆர் சைட்டிங் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பாரு, இதுதான் வந்து சீட் பேப்பர், இதுதான் மெயின் பேப்பர். ஓகேவா, வெறும் மெயின் பேப்பரை மட்டும் பார்க்கறதுக்காக, ஓகேவா, வெறும் மெயின் பேப்பர் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நான் மெயின் பேப்பரோட சேர்ந்து, அதாவது பேரண்ட் பேப்பரோட சேர்ந்து இதை பார்க்கணுன்னா இதை ஆன் பண்ணிங்கன்னா என்னென்ன மெயின் பேப்பர் இருக்குது, அதை எதை ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இது பாருங்க, இது மெயின் பேப்பர். ஓகேவா, இந்த மெயின் பேப்பரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மெயின் பேப்பர் பற்றி உங்களுக்கு இதில் வரும். இல்லை எது அந்த சீட் பேப்பர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இதுதான் நாலேஜ், ஆட்டிடியூட் அண்டு ப்ராக்டிஸ் டுவர்ட்ஸ் எபிலெப்சி, அதை பற்றி அதுக்கான பேப்பர் சீட் பேப்பரை காட்டும். இதுதான் இந்த சைட்டேஷன். ஒரு நீங்கள் போடுற ஆர்டிக்கிள் எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்கு, அதை எத்தனை பேர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி சீட் மூலயமா, அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த ஆர்டிக்கிள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலிமா உங்களுக்கு அந்த ஆர்டிக்கிள் எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாகவே தெரிய வரும். இது ஒரு ஏஐ டூல் தான், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு உங்கள் ஆர்டிக்கிள் எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்குன்ற பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
நீங்கள் இதை பார்த்தீங்களே, இந்த ஆர்டிக்கிள் வந்து எனக்கு வந்து தெரியல, அது எங்கே இருக்குன்னு நான் போய் கண்டுபிடிக்க எனக்கு தெரியலனா, இதில் வர இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் டச் பண்ணிங்களாலே இப்போ பாருங்கள், அதோட நேம் உங்களுக்கு கீழே காட்டுது, இது காட்டுது, அதாவது சீட் பேப்பரோட நேம்லாம் உங்களுக்கு காட்டும். அதை வச்சு நீங்கள் அந்த ஆர்டிக்கிளை இப்படி டச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆகும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஓப்பன் லிங்க், இதை டச் பண்ணிங்க டேரெக்டாக உங்களை அந்த ஆர்டிக்கிளுக்கே கூப்பிட்டு போயிடும். இப்போ பாருங்கள் 2016 அந்த ஆர்டிக்கிள் இது இருக்குது, ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச். இந்த ஜேர்னல் கீழே தான் அது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஆர்டிக்கிளுக்கே நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இந்த சைட்டேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, சைட்டேஷன் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஆர்டிக்கிளை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எவ்வளோ சைட்டேஷன் போயிருக்கு, இதில் என்னென்னலாம் நம்ம நீங்கள் வச்சுருக்க டாப்பிக்கில் எத்தனை ஆர்டிக்கிள்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் தேட வேணாம். நம்ம பண்ண டாப்பிக்கில் ஆர்டிக்கிள் இருக்கா இல்லையா கொஞ்சம் வரும் சிலது. இப்போது வந்து ஜேர்னல்ஸ் நம்ம போய் தேடுவோம். அது ஜேர்னல்ஸை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஜேர்னல்ன்றதோட நம்ம ஜேர்னலை பற்றி நான் போடுறேன். பப்மெட், ஸ்கூப்பஸ், அப்புறம் வெப் ஆஃப் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. இந்த ஜேர்னல்ஸை பற்றி நம்ம போடுவோம் ஃபர்தர் வீடியோவில். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல வந்து இந்த ஜேர்னல்ஸை நீங்கள் ஒன்று ஒன்றா தேடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த பேப்பரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதில் எது மெயின் பேப்பரு, அந்த மெயின் பேப்பரை வச்சு எத்தனை ரெஃபரன்ஸ் வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ்.